பெண்களை தொட்டு கையை தடவி வளையல் அணிவிக்கும் உரிமையை அவருக்கு மட்டும் அளித்ததே இந்த சந்தேகம் பிடித்த சமூகம். வளையல் வம்சம். மகான்களும் தலைவர்களும் மாண்டு விட்டார்களே என்று அங்கலாய்க்கிறீர்களே. வளையல்கார நாயுடு போய்விட்டாரே நம் தெருவை விட்டு, வருத்தப்பட்டீர்களா? யாராவது 2 தோளிலும் கயிற்றில் கோத்த வளையல் மலாரம் தொங்கி ஆடியபடி வருவார். வளையல் பெட்டியோடு திண்ணையில் வந்து உட்காருவார். நல்ல வெயில் நேரத்தில் சுற்றுமுற்றும் பெண்டு பிள்ளைகள் வந்து சூழ்ந்து கொள்ளுமே அவரை. பொண்ணுங்களே சௌக்கியமா என்பார் புகையிலை மணக்க. பெட்டியை திறந்தால் முதலில் வளையல் வாசனை. காகித அட்டை குழாய்களில் கலர் கலராய் வளையல்கள். மோகனமான மோஸ்தர்களில் வெளிச்சம்பட்டு மின்னுமே. வானவில்லால் செய்து வாரி வந்தது போல் காணுமே. கையில் அப்படியே ஒரு கொத்து. எடுத்து காட்டுவதே அழகுதான். பெண்களை தொட்டு கையை தடவி வளையல் அணிவிக்கும் உரிமையை அவருக்கு மட்டும் அளித்ததே இந்த சந்தேகம் பிடித்த சமூகம். அது எப்படி? மலராக விரிந்த பெண்டுகளின் கைவிரல்களை முக்காக முடித்துக் கொள்வார் முதலில். அப்புறம் சோப்பை தடவி கணுக்கை நீவி வலிக்காமல் வளையலை செலுத்துகையில் என்ன லாபகம்? அதையும் மீறி வலித்து முகம் சுளித்தால் நொப்புலோ குண்ட வேசுமா, பயப்படாதே என்று தெலுங்கில் கொஞ்சி போடுவாரே வலி தெரியாமல். உடைந்த வளையலுக்கு காசில்லை, பண்ணி வைத்த கல்யாணங்களுக்கும் கணக்கில்லை. சீமந்த வளையல்களால் அந்த வாரிசுகளையும் எண்ண துளையாது. கிணுகிணுக்கும் வளையல் சத்தம் கேட்டு கிறங்கிய மாப்பிள்ளைகள் எத்தனை பேர்! கட்டிலின் கீழே உடைந்த வளையல் துண்டுகளை கூட்டி பெருக்குகையில் எத்தனை தாய்மார்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் கூச்சத்துடன். வளையல்கார நாயுடு வருவதே இல்லை தெருக்களில். வாழ்க்கை தொலைத்து விட்டது வளையல் வம்சத்தை.